Everest Academy. Seek the peak with us. Hi people, welcome back to Everest Academy. போன வீடியோவில் UGTRB ஃபிசிக்ஸ் ஓட எக்ஸாம் எப்படி இருக்கும் அண்ட் அந்த சிலபஸ் எப்படி இருக்குது, இந்த எக்ஸாம் நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. அது எங்கள் சேனலில் UGTRB பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு எக்ஸாம் அப்படின்னா, சிலபஸை நம்ம லைன் பை லைன் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். எனக்கு பாதி படிச்சுக்கிறேன், எனக்கு இந்த டாபிக் கஷ்டமாக இருக்குது, இதனால் டச் பண்ண முடியலை, ஸோ இதை நான் விட்டுறேன், நான் வேறு டாப்பிக்கில் நான் நல்லா படிச்சுக்கிறேன். இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் பார்த்தோன்னே எலக்ட்ரானிக்ஸை எடுத்துகிட்டு ஈஸியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு எலக்ட்ரானிக்ஸை மட்டும் ஃபுல்லாக படித்து நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லாம் வராது. நமக்கு லக்கிலி நமக்கு UGTRB சிலபஸில் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இல்லை. சில பேருக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி நல்லா வரும். இந்த மாதிரி எனக்கு இது போதும், எனக்கு இது வரலை, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சில டாபிக்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணுற வேலையை நம்ம வச்சுக்க கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கிணற தாண்ட போகிறோம். நம்ம ஓடி நம்ம ஒரு கிணற தாண்ட போகிறோம். ஓகே, ஓடி வந்துட்டு அந்த கிணறு ஜஸ்ட் கிட்ட வந்ததுக்கப்புறம், இல்லை வேண்டாம், நான் பாதி மட்டும் ஜம்ப் பண்ணிக்கிறேன், நான் ஃபுல்லாலாம் ஜம்ப் பண்ணலப்பா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஆர் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கிணத்துக்குள்ளே தான் விழுவோம். கிணறை தாண்டலாம் நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறப்போ எல்லாத்துக்கும் கஷ்டங்கள் இருக்குது. எல்லோரும் நிறையா சாக்ரிஃபைசஸ் பண்ணிட்டு வரோம். எல்லோரும் சொசைட்டியில் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு, நிறையா பேருக்கு பதில் சொல்லிட்டு, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாமல், ஒரு பிடிச்ச விஷயத்த நமக்காக பண்ணிக்க முடியாமல், டெஸ்பரேட்டாக எனக்கு ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு டெஸ்பரேட்டாக தான் இங்கே 99% ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வரோம். ஸோ அதை நம்ம கிணற தாண்டதுக்கு ஒரு நல்ல ஒரு மெட்டாஃபராக நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம கிணற தாண்டணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், கிணற தாண்டறதுக்கு ஓடியும் வந்துட்டோம். கிணற தாண்டும் போது மட்டும் ஐயோ அப்படின்னு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நம்ம கிணற ஃபுல்லாக தாண்டிடலாமே. ஓகே, இதுதான் இந்த அனாலஜி தான். இதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் சிலபஸை ஃபுல்லாக படிங்க, லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட், கவர் டு கவர் ஃபுல்லாக படிங்க அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், திரும்ப 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 திரும்ப. ஸோ அந்த அப்ரோச்சுக்கு நாங்கள் எடுத்திருக்க ஸ்டெப் என்ன அப்படின்னா, எங்களுடைய மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் எப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம், இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மெட்டீரியல் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நாங்கள் மெயினாக 3 பேரை யோசித்து தான் இந்த மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் லேர்னர்ஸ் யார் அப்படின்னா, நான் ஃபிசிக்ஸ் UG PG படிச்சிருப்பாங்க, ஆர் UG மட்டும் படிச்சிருப்பாங்க, பிஎட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு காலேஜில் அந்த அளவுக்கு ஃபிசிக்ஸ் கோச்சிங்கோ ஆர் ஃபிசிக்ஸ் நாலேஜோ அதெல்லாம் அந்தளவுக்கு கிடைக்காம போயிருந்துருக்கலாம். எனக்கு ஃபிசிக்ஸில் எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது, நான் எங்கே இருக்கேன் ஃபிசிக்ஸில் அப்படின்னே எனக்கு தெரியல, எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஃபஸ்ட் டைம் லேர்னர்ஸ்க்காகவும் அவங்களையும் மனசில் வச்சு தான் நாங்கள் இந்த மெட்டீரியலை டிசைன் பண்ணியிருக்கோம். நம்பர் 2, எனக்கு ஓரளவுக்கு புரியுது, எனக்கு ஃபிசிக்ஸ் புரியுது, எனக்கு ஒரு ஹோல்சமான ஒரு மெட்டீரியல் இருந்தால், ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு மெட்டீரியல் இருந்தால் நான் நல்லா படிச்சுக்குவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த மெட்டீரியல் நல்லா செட் ஆகும். நம்பர் 3, நான் ஃபிசிக்ஸில் ப்ரோ, எனக்கு எல்லாமே தெரியுது, என்னால் எல்லா கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, என்னால் ஓரளவுக்கு நியூமெரிக்கல்ஸ் சம்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடியுது
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மெட்டீரியல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா சிலபஸை கவர் டு கவர் நாங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். அது எப்படி நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் யாராக இருந்தாலும் கவலையே படாதீங்க. ஐ ஹோப் திஸ் மெட்டீரியல் வில் பி எனஃப் ஃபார் யூ. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இதுதான் இந்த வீடியோவில் குவாண்டம் மெக்கானிக்ஸை நான் சாம்பிளாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹவு வி ஹாவ் டிசைன் திஸ் மெட்டீரியல் அப்படின்றத சாம்பிளாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எங்களோட வே ஆஃப் ஒர்க்கே இப்படி தான் இருக்கும். எங்கள் மெட்டீரியலில் சிலபஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருவோம். எங்கள் மெட்டீரியலில் தனியாக பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கள் மெட்டீரியல் வாங்கும்போது உங்களுக்கு முன்னாடியே சிலபஸ் இருக்கும். சிலபஸில் நம்ம எதையுமே நம்ம விட போகிறது கிடையாது. லைன் பை லைனாக நம்ம படிக்க தான் போகிறோம். கெட் ரெடி ஃபார் இட். ஓகேவா? சிலபஸில் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது வேவ் நேச்சர் ஆஃப் தி பார்ட்டிகல். ஓகேவா? சிலபஸ் முன்னாடி இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே அடுத்த பேஜ் வந்தீங்கன்னா வேவ் நேச்சர் ஆஃப் தி பார்ட்டிகல். ஓகே, வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதை பற்றி நம்ம போன வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக போயிருந்தோம். அதை இந்த மெட்டீரியலில் நாங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா த தியரி தட் ரேடியேஷன் ட்ராவல்ஸ் இன் ஸ்பேஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ். அவ்வளோதான் வேவ் நேச்சர் ஆஃப் த ரேடியேஷன். இங்கே ரேடியேஷனை பற்றி பேசுகிறாங்க. அந்த ரேடியேஷன் என்னன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்டையர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். காமா, எக்ஸ்ரேஸ், அல்ட்ரா வயலட், விசிபிள், அதுக்கப்புறம் ஐஆர் இன்ஃப்ராரெட், அதுக்கடுத்து மைக்ரோவேவ்ஸ், அதுக்கப்புறம் ரேடியோ வேவ்ஸ். ஓகே, இது எல்லாமே இன்க்ரீசிங் வேவ் லென்த்தில் இருக்கும். ஓகேவா? காமாக்கு வேவ் லென்த் கம்மி, ரேடியோ வேவ்ஸ்க்கு வேவ் லென்த் அதிகம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம சூரியன்லேருந்து வருது இல்லை, நம்ம நார்மலாக பார்க்குற லைட் இருக்குல்ல, அதுதான் விசிபிள் லைட்டு. இட் கன்சிஸ்ட் ஆஃப் 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அந்த விசிபிள் ஸ்பெக்ட்ரம்லேருந்து வேவ் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ரேடியோ வேவ்ஸ் கிடைக்கும். அதுதான் ஹையஸ்ட்டு. வேவ் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமா we can get gamma waves and x-rays, ultraviolet etc. ஓகேவா? இங்கேருந்து வேவ் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறது மூலயமா we can get until ரேடியோ. விசிபிள்லேருந்து வேவ் லென்த்தை டிக்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுனால we can get gamma, x-ray, ultraviolet. ஓகேவா? இந்த ரேடியேஷன் travels in the space in form of waves. அவ்வளோதான். ரேடியேஷனுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படின்னு இந்த தியரி எப்படி சொல்லுது அப்படின்னா இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட் பை ஆப்டிக்கல் ஃபினாமினா லைக் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபெரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விசிபிள் லைட் இருக்கா, ஒரு மிரர் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. விசிபிள் லைட் என்ன பண்ணும், பட்டு பவுன்ஸ் ஆகி வெளியில் வரும்ல. அதே மாதிரி ரிஃப்ராக்ஷன், ஒரு ரேரர் மீடியம்ல இருந்து ஒரு டென்சர் மீடியம்குள்ளே போகும்போது ஒரு லைட் என்ன ஆகும், ஒளி விலகல் அடையுமா? அது போயிட்டு இருக்கிற பாத்வே லைட்டாக பெண்ட் ஆகுமா? இதை தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு மியூன்னு கண்டுபிடிப்போம்ல, இதுதான். அதே மாதிரி இன்டர்ஃபெரன்ஸ் அப்படின்னா போன வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஒரு ரே ஆஃப் எலக்ட்ரான் ஆர் ஒரு ஃபோட்டான் டபுள் ஸ்லிட்டுக்குள்ளே போகும் பொழுது குட்டி குட்டி வேவ்லெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஒன்றுக்கு ஒன்று சூப்பர் இம்போஸ் ஆகி பாசிட்டிவ், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் நடக்கும்பொழுது ப்ளஸ் நமக்கு ஒரு பிரைட் ஸ்பாட் ஆகவும், டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபெரன்ஸ் நடக்கும்பொழுது என்ன கிடைக்கும்னா ஒரு டார்க் ஸ்பாட் ஆகவும் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஒரு ரேடியேஷன் ஸ்பேஸில் ட்ராவல் ஆகும் பொழுது இட் பிஹேவ்ஸ் அஸ் வேவ் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட்ஸ் என்னென்ன, ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபெரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன். ஸோ இங்கே நம்ம ஆஸ்பிரண்ட்டாக நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மெட்டீரியலை வாங்கிட்டு ஓகே வேவ் நேச்சர் இதை ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற டாபிக்ஸ் என்னென்ன, கான்செப்ட்ஸ், ஃபினாமினான்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபெரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன்.
இங்கே ஒரு கொஷின் செட் பண்ணுறவங்க எப்படி கொஷின் செட் பண்ணலாம்? இந்த பாயிண்ட்ல இருந்து மட்டும் நீங்களா இருந்தால் என்ன கொஷின் கேட்பீங்க? நானாக இருந்தால் என்ன தெரியுமா கேட்பேன்? ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவேன். ரிஃப்ளெக்ஷன், அப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், காம்ப்டன் எஃபெக்ட், சம்மந்தம் இல்லாத ஒரு எஃபெக்ட் கொடுத்துட்டு இதில் ரேடியேஷனில் வேவ் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஃபினாமினான் என்ன அப்படின்னு நான் கேட்பேன். நமக்கு தெரியும் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு தெரியும். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் பை லைனாக படிக்கும் பொழுது மெட்டீரியலை புரிஞ்சுக்கிறது மூலயமா, சிலபஸை புரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். இதனால தான் ஒவ்வொரு லைனையும் நாங்கள் கஷ்டப்பட்டு தெளிவாக நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ ரேடியேஷனுக்கு வேவ் நேச்சர் அப்படின்றத ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் திரும்ப திரும்ப சொல்லி நமக்கு மனப்பாடமே ஆயிடணும். மனப்பாடம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. திரும்ப திரும்ப அதை படிச்சுட்டே இருக்க மூலியமா நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிடும் நேச்சுரலி. வேவ் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த 5 ஃபினாமினான்ஸ். ஓகே, அப்போது பார்ட்டிக்கல் நேச்சரை எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டும் காம்ப்டன் எஃபெக்டும். போன வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டாக நான் பேசியிருந்தேன். அதில் என்ன அப்படின்னா சங்காக குட்டி குட்டியாக பார்ட்டாக வரும்போது விச் மீன்ஸ் குவாண்டா ஆஃப் ரேடியேஷன். என்ன ரேடியேஷன் ஒன்றும் இல்லை, லைட்டு. குவாண்டா ஆஃப் லைட் ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் மேலே விழுகும் பொழுது ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ண வைக்குது அப்படின்னு பார்த்தோமா? ஒரு எலக்ட்ரானை எமிட் பண்ண வைக்குதுன்னு பார்த்தோமா? இதுதான். அப்போது பார்ட்டிக்கல் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எது அப்படின்னு மெட்டீரியலை வாங்கிட்டு பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் த ரேடியேஷன் இஸ் எக்ஸ்பிளைன் பை ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் காம்ப்டன் எஃபெக்ட் நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன கொஷின் கேட்கலாம்? வேவ் நேச்சரை பார்ட்டிக்கல் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட் எது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், டி ப்ராக்லி வேவ்ஸ் சிலபஸில் தான் இருக்குது. இந்த டி ப்ராக்லி வேவ்ஸ்னால் என்ன? மெட்டீரியலில் கொடுத்துருக்கோம். அக்கார்டிங் டு டி ப்ராக்லி, a moving particle, whatever its nature, has wave properties associated with it. அவ்வளோதான் இந்த கான்செப்டே. வேர்ட் பை வேர்டாக பார்த்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அங்கே தான் என்டையர் கான்செப்டே இருக்குது. ஏன் மெனக்கெட்டு மூவிங் பார்ட்டிகல்னு சொல்லியிருக்காங்க? ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு கார் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டைன் ஸ்பீடோ வெலாசிட்டியோ இருக்குமா? அப்போ வெலாசிட்டி இஸ் சம் நான் ஜீரோ வேல்யூ. ஒரு வெலாசிட்டி இருக்குது, நான் ஜீரோவாக இருக்குது, இட்ஸ் நாட் ஜீரோ. ஏன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மூவிங் பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி இருக்குது. அப்படி ஒரு மூவிங் பார்ட்டிக்கல் அது என்ன நேச்சரில் வேணால் இருக்கலாம், ஹேஸ் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் அசோசியேட்டட் வித் இட் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ V = 0ன்னு வச்சுக்கோங்களேன். மூவிங் பார்ட்டிகளுக்கு நான் ஜீரோ வெலாசிட்டி இருக்குன்னு பார்த்தோம். பட் V = 0 அப்படின்னு ஒன்றும் இல்லை, ஸ்டேஷனரி பார்ட்டிகல். V = 0 அப்படின்னா இந்த டி ப்ராக்லி வேவ் லென்த்தில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. m = h/m × 0 ஆகிடுமா? என்ன ஆகும்? h/0 which will become infinity. ஒரு லாம்டா இன்ஃபைனைட்டாக இருக்க முடியுமா? ஒரு இன்ஃபைனைட்டான லாம்டா இஸ் ஈக்குவல் டு இன்ஃபைனைட்டாக ஒரு வேவை காமிங்க பார்ப்போம். இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். அதனால் ஒரு மூவிங் பார்ட்டிக்கலுக்கு ஹேஸ் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் அசோசியேட்டட் வித் இட்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுதான் என்டையர் கான்செப்டே. இப்படி அசோசியேட் ஆகிருக்கிற வேவ் நேச்சர் இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு பேரே வச்சுட்டாரு. என்ன பார்ட்டிக்கல்? என்னன்னா மேட்டர் வேவ். De Broglie assumed that a wave is associated with the particle in motion. A wave is associated with particle. ஒரு பார்ட்டிக்கலுக்கு மோஷனில் இருக்கும்போது அதோட ஒரு வேவ் நேச்சர் அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் மேட்டர் வேவ்னு கூப்பிட்ருங்க. அதுக்கு ஒரு பேரே வச்சுட்டு போயிட்டாரு டி ப்ராக்லி. சொல்லிட்டாரா? அதுக்கு மேட்டர் வேவ்னு ஒரு பேர் வச்சுட்டாரா? ஸோ அந்த வேவ் பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் அசோசியேட் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அதனோட வேவ் லென்த் என்னவா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் கொடுத்த வேல்யூ தான் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p.
ஓகே. ஹெச் அப்படின்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே, நான் லைக் பண்ணுறேன். P ஈக்குவல் டு மொமெண்டம். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஒரு பார்ட்டிகளோட மாஸ் இன்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் மொமெண்டம். அப்போ மூவிங் பார்ட்டிகளுக்கு V ஈக்குவல் டு நான் ஜீரோ வேல்யூ இருக்கணும். தேர்ஃபோர் மொமெண்டம் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் பொழுது அந்த மொமெண்டம்மை h டிவைடட் பை மொமெண்டம்னு போடும்பொழுது வி கெட் இட்ஸ் வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறது தான் டி ப்ராக்லி வேவ்ஸ். ஓகே. இவர் இந்த ரிலேஷன்ஷிப் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி அப்படின்றத எப்படி கொண்டு வந்தார் அப்படின்றத கீழே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன். அதை நம்ம போன வீடியோவில் பார்த்தது தான். எனர்ஜி, ஃபோட்டானோட எனர்ஜி E இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. எனர்ஜி ஆஃப் அ ஃபோட்டான் குவாண்டம் இஸ் E ஈக்குவல் டு ஹெச் நியூ. நியூ அப்படின்றது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியும் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கிட்டு ஈக்குவல் டு போடணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிபிள் பண்ணணும். அந்த என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா சின்றது ஸ்பீட் ஆஃப் லைட். இது ஒரு தியரி. இந்த தியரி நமக்கு இப்போ தெரிஞ்சுக்க வேணாம், இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வேவ் லென்த் லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டா. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கிட்டு ஈக்குவல் டு போடும் பொழுது ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ப்ரொபோர்ஷனாலிட்டி தூக்கிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆட் பண்ணுறோம், விச் கிவ்ஸ் நியூ ஈக்குவல் டு சி டிவைடட் பை லாம்டா. சி இஸ் கால்ட் ஸ்பீட் ஆஃப் லைட்டு. ஸ்பீட் ஆஃப் லைட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க கீழே, நான் லைக் பண்ணுறேன். தர்ஃபோர் ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகுதுன்னா ஹெச்சி பை லாம்டான்னு ஆகுது. அண்ட் ஐன்ஸ்டீனோட மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் படி E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இன்னொரு எனர்ஜி இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ரெண்டுமே எனர்ஜி தான். ஒரு பார்ட்டிகளுக்கு ஒரு வேவுக்கு இருக்கிற எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணி என்ன கிடைக்குது? எம்சி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்சி நமக்கு கிடைக்குது. இங்கே சி இன்டூ சி, இங்கே ஒரு சி இருக்குது, ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்குது. தேர்ஃபோர் இந்த சியும் இந்த ஸ்கொயர்டும் இந்த சியும் கேன்சல் ஆகிட்டு எம்சி ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை லாம்டான்னு வருது. லாம்டா மேலே போகுது, எம்சி கீழே வருது. தேர்ஃபோர் லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி. மாஸ் இன்டூ ஸ்பீட் விச் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம். அவ்வளோதான். லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி வந்துருச்சா? டி ப்ராக்லி ரிலேஷன்ஷிப் வந்துருச்சா? இங்கே எம்சி இஸ் ஈக்குவல் டு பி இஸ் த மொமெண்டம் அசோசியேட்டட் வித் ஃபோட்டான். ஒரு ஃபோட்டானாக இருந்துச்சு அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்சி. ஓகே. பட் ஜென்ரலாக பார்க்கும் பொழுது எல்லா பார்ட்டிகல்ஸும் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் ட்ராவல் பண்ணாது. ஸோ வெலாசிட்டி much less than c. இந்த கேஸில் நார்மல் பார்ட்டிகல்ஸ்க்கு வேவ் லென்த் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கு. லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை பி. லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எம்வி விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை பி. டி ப்ராக்லி வேவ்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். நமக்கு சிலபஸில் டி ப்ராக்லி வேவ்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம சேஃபாக இருக்கிறதுக்காகவும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகிறதுக்கும் நான் எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 ஸ்டெப் போய் தான் இந்த மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா டி ப்ராக்லி வேவ்ஸில் இருக்க ஸ்பெஷல் கேசஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. இது ரேண்டமாலாம் இல்லை, இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்து கேட்டு தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபார் அ ஃப்ரீ பார்ட்டிக்கல். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்ரி வேர்ட் மேட்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ். ஒவ்வொரு வார்த்தையும் ஃபிசிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஏன் ஃப்ரீ பார்ட்டிகல்னு கொடுத்துருக்கோம்? ஏன் ஒய் நாட் ஜஸ்ட் அ பார்ட்டிகல் ஃபார் அ பார்ட்டிகல்னு கொடுத்துட்டு போயிருக்கலாமே? ஏன் ஃப்ரீ பார்ட்டிகல்னு கொடுத்துருக்கோம்? சில பேர் ஃப்ரீ பார்ட்டிகல்னால் என்ன நம்ம கேள்வியும் பட்டிருக்கோம், நம்ம நிறையா எக்ஸாம்ஸில் பார்த்துருப்போம். அது நம்ம என்னன்னு உட்காந்து யோசிச்சோமா என்னன்றது நமக்கு தெரியல, கேள்விக்குறி தான். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் எனர்ஜி இருக்குங்க. டோட்டல் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா இட்ஸ் வில் பி ஈக்குவல் டு இட்ஸ் கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? இங்கே ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படின்றப்போ அதோட எனர்ஜி வில் பி பியோர்லி கைனட்டிக். பியோர்லி கைனட்டிக்.
அது என்ன பியூர்லி கைனெட்டிக், அதாவது அதனோட எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி வில் பி ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜியாக மட்டும்தான் இருக்கும். அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வில் பி 0. அப்போ E ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா தெரியும், half mv². ஓகேவா? இங்கே நான் மெட்டீரியலில் EK இஸ் தி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மெட்டீரியல் பார்ட்டிகல், தென் P ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m(EK). இது என்னன்னு புரியாமல் நிற்கக்கூடாது, யோசிக்கணும். அதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv² இருக்கா? இந்த ஈக்குவேஷனில் மேலையும் கீழையும் ஒரு எம்மால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? இது என்ன ஆகும்? இங்கே ஒரு m இருக்குது, இங்கே ஒரு m இருக்குது, விச் வில் பிகம் m² half m² v² டிவைடட் பை mனு வருமா? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? p ஈக்குவல் டு mன்னு பார்த்தோமா? அப்போ m² v² இஸ் ஈக்குவல் டு p² ஆகிடுமா? அப்போ கைனெட்டிக் எனர்ஜி வில் பிகம், ஈகேனே போட்டேன் ஏன்னா பியூர்லி கைனெட்டிக்ல, கைனெட்டிக் எனர்ஜி EK இஸ் ஈக்குவல் டு half m² v² பதிலாக p²ன்னு போட்டேன், டிவைடட் பை mனு வந்துருச்சா? ஈக்குவல் டு p² பை 2m. EK ஈக்குவல் டு p² பை 2m ஆயிடுச்சா? இங்கே p² மேலே வச்சுட்டு 2m மேலே மல்டிபிள் பண்ணுறேன். p² இஸ் ஈக்குவல் டு 2m EK. ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்கு போத் சைட் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன், விச் வில் பிகம் p ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m EK. ஒன்றும் இல்லைங்க, மொமெண்டமை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃப்ரீ பார்ட்டிக்கலுக்கு கைனெட்டிக் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் மொமெண்டமில் சொல்லும் பொழுது, ஏன் இங்கே மொமெண்டம் தேவைப்படுது? டி ப்ரோக்லி வேவ் லென்த்தில் h/p. அவ்வளோதான். இந்த h/pக்கு பதிலாக இந்த மொமெண்டம், நம்ம கைனெட்டிக் எனர்ஜி ஃப்ரீ பார்ட்டிகளோட மொமெண்டம் கண்டுபிடிச்சிருக்கோம், அதான் இந்த டெரிவேஷன். அதை கொண்டாந்து நம்ம லாம்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலயமா ஃப்ரீ பார்ட்டிகளோடைய வேவ் லென்த் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் போகலாம் வாங்க. செகண்ட் கண்டிஷன், ஃபார் அ சார்ஜ்டு பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டட் த்ரூ அ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் v. இந்த இடத்துலையும் சேம் கான்செப்ட் தான். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/p. p என்னன்னு கண்டுபிடிக்கணும். pனா என்னன்னு தெரியும், p ஈக்குவல் டு போன மேலே கண்டுபிடிச்ச மாதிரி தான் 2m E. EKன்னு நான் போடலை, இந்த இடத்துல வெறும் எனர்ஜின்னு போட்டிருக்கேன். இந்த எனர்ஜி தான் சார்ஜ் இன்டு இட்ஸ் பொட்டென்ஷியல் q இன்டு v. இந்த ஈக்குவேஷனில் ஜஸ்ட் ஈக்கு பதிலாக q சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும்? p ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m q இன்டு வின்னு கிடச்சிருமா? நமக்கு p கிடச்சிருச்சு. பியை கொண்டாந்து நம்ம லாம்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ஃபோர் வி கெட் lambda for wavelength for charged particle accelerated through a potential difference. E equal to q by v நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த பேசிஸில் நான் அந்த டெரிவேஷன் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபார் தெர்மல் நியூட்ரான்ஸ், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதை சிம்பிளாக சொல்லலாம், ஈக்வி பார்ட்டிஷன் தியரம் மூலயமா பார்க்கலாம். ஈக்விபார்ட்டிஷன் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, டோட்டல் எனர்ஜி பார்க்கணும். டோட்டல் எனர்ஜியும் ஹாமில்டோனியன் ஈக்குவலாக இருக்கும். ஹாமில்டோனியன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? கைனெட்டிக் எனர்ஜியை p² பை 2mன்னு எழுதலாம், ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒரு சிம்பிளாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் half kx² எழுதிக்கலாம். இது என்ன சிஸ்டம்க்கான பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஸ்ப்ரிங்கால் அட்டாச் ஆகிருக்க ஒரு மாஸ்னுடைய பொட்டென்ஷியல் எனர்ஜி kx². இந்த இடத்துல k அப்படின்றது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், x அப்படின்றது இதனோட மீன் பொசிஷன்லேருந்து ட்ராவல் ஆகிற டிஸ்டன்ஸ் தான் x. ஓகேவா? இது ஒரு சிம்பிளான ஒரு சிஸ்டம் எடுத்திருக்கேன். E ஈக்குவல் டு p² பை 2m. இது வந்து எனர்ஜின்னு சொல்லலாம், ஹாமில்டோனியன்னு சொல்லலாம், விச் ஆர் போத் ஆர் ஈக்குவல். ஈக்விபார்ட்டிஷன் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே எனர்ஜி ஆர் ஹாமில்டோனியனில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கொயர் டேர்ம்ஸ் வருதோ, நான் தியரிட்டிக்கலாக போகல, சிம்பிளாக சொல்கிறேன், எங்கெங்கெல்லாம் ஸ்கொயர் டேர்ம்ஸ் கிடைக்குதோ அது வந்து half kTயாக இருக்கும். ஓகே, எங்கெங்கெல்லாம் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கோ அதனோட எனர்ஜி half kTயாக இருக்கும். அதே இங்கே ஒரு p² இருக்குது, அதனால தேர்ஃபோர் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க எனர்ஜி half kT ப்ளஸ்
இங்கே ஒரு ஸ்கொயர் டேர்ம் இருக்கா, எக்ஸ் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா, அதனால் இதனோட எனர்ஜி ஈக்குவல் டு ½ kT. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம், என்ன கிடைக்கும், கேடியை காமனாக எடுத்துக்கோங்க, 1/2 ப்ளஸ் 1/2, ½ ப்ளஸ் ½ எவ்வளோ, ஈக்குவல் டு 1 kT. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கேடி. ஈக்குபார்ட்டிஷன் தியரம் மூலயமா கண்டுபிடிச்சிக்கலாம். கேடி அப்படின்றது ஒன்றும் இல்லை, போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். கேபி அப்படின்றது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டி அப்படின்றது டெம்பரேச்சர். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் லைக் பண்ணுறேன். அதே மாதிரியே தான் பி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2mE. இந்த இ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பை ஈக்குபார்ட்டிஷன் தியரம் மூலயமா கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்கு பதிலாக கேடி சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஈக்கு பதிலாக கேபிடி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m kBT. இதுதாங்க, திஸ் இஸ் அவர் அஜெண்டா. இப்படி தான் நாங்கள் மெட்டீரியலை டிசைன் பண்ணணும்னு நினச்சி மெட்டிகுலஸாக நாங்கள் ரெஃபரன்ஸ் புக்ஸ்லேருந்து தேடி ஒவ்வொரு கான்செப்டையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். கீழே நெக்ஸ்ட் டேவிசன் அண்ட் ஜெமர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, ஒன்றும் இல்லை, இங்கே நல்லா பாருங்கள். டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் electrons exhibit diffraction. நம்ம மேலே வேவ் நேச்சர் ஆஃப் த பார்ட்டிகல்ஸில் என்ன பார்த்தோம், வேவ் நேச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுற கான்செப்ட்ஸ் என்னென்ன, ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், இன்டர்ஃபரன்ஸ், இதெல்லாம் பார்த்தோமா. எப்படி எலக்ட்ரான்ஸ் டைஃப்ராக்ஷனை சொல்லுது. எலக்ட்ரான்ன்றது ஒரு பார்ட்டிகல் இல்லை, ஒரு பார்ட்டிகல் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்க ஒரு பார்ட்டிகல். ஹவு கேன் இட் எக்ஸ்பிரஸ் டைஃப்ராக்ஷன்? டைஃப்ராக்ஷன் அப்படின்றது வேவ் நேச்சர், ஓகேவா. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு வேவ் நேச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறது தான் டேவிசன் அண்ட் ஜெமர் எக்ஸ்பெரிமெண்ட். இதில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க லாம்டா வந்து தியரிட்டிக்கல் வேல்யூ, எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. கீழே கண்டுபிடிச்சிருக்கிறது தியரிட்டிக்கல் வேல்யூ. இட்ஸ் மோஸ்ட் சேம் டு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் த டெசிமல், ஓகேவா. இட் இஸ் வெரி ஈக்குவலன்ட், கரெக்டாக வந்திருக்கு. விச் மீன்ஸ் பார்ட்டிக்கல் நேச்சரு எலக்ட்ரான் வேவ் நேச்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்றதுக்கான இது தான். இது நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் லைன் பை லைனாக படிக்கும் பொழுது இந்த டெரிவேஷன்ஸ்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கே புரியும். கீழே எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், எந்த இடத்துல எந்த ஆங்கிளில் டைஃப்ராக்ஷன் நடந்திருக்கு, 50 டிகிரியா 65 டிகிரியான்றது நீங்கள் மேலே படிக்கும்போது தெரியும். டி வந்து இன்டர்பிளானார் ஸ்பேசிங், டி இஸ் ஈக்குவல் டு 0.091 நானோமீட்டர், இதெல்லாம் மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்ததாக ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். when a light is incident on a metal surface, electrons are released. போன வீடியோவில் பார்த்தோம்ல, அண்ட் இங்கேயும் லைட்டாக நம்ம டச் பண்ணிட்டு வந்தோம். லைன் பை லைனாக படித்து பாருங்கள், மெட்டீரியல் வாங்குங்க, படித்து பாருங்கள், எங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைன் பை லைனாக படிச்சிருக்கோம். இந்த என்டையர் டெரிவேஷனே போன வீடியோவில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுதான் எங்களுடைய அஜெண்டாவாகவே இருக்குது. சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி அதை டீப்பாகவும் வைடாகவும் கவர் பண்ணுறது தான் எங்களுடைய ஓன் அஜெண்டா. இப்படி நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக எழுதலாம் அப்படின்ற அப்ரோச் என்னுடைய பர்சனலாகவும் எங்கள் இன்ஸ்டியூட்லேயும் நாங்கள் ரொம்ப நம்புகிற ஒரு விஷயம். இதை தான் நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு டைம் சேவ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன்றதை நான் நம்புகிறேன். எங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். போன வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. பேட்சஸ் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஹோல் மெட்டீரியல்லே என்னால் இந்த வீடியோவில் ஷோகேஸ் பண்ண முடியாது, வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த அப்ரோச் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் UGTRB மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.